திருவாரூர் தேரறவே திசைதோறும் போற்ற திருக்குறளின் பெரும்புகையை பறைசாற்றி வளர்க்கும் திருவள்ளுவர் சங்க தலைவர் போல் மற்ற திருக்குறளின் பணியாற்றும் பொறுப்பாளர் தமக்கும் அரும்பாக்கள் படைக்க வந்த பாவலர்கள் தமக்கும் அருங்கருத்தை சுவைக்க வந்த சுவைஞர்கள் தமக்கும் பெருமையுடன் தலைவனையும் நெருப்படையார் நானும் பெரும்புலனை பாவலனாய் படைத்தே நான் வணக்கம். இவ்விழாவின் தலைவராகவும் திருவள்ளுவர் சங்க தலைவராகவும் விளங்குகின்ற எஸ்.சி. குமார் அவர்களுக்கு இந்த வணக்கம். தும்பை மலர் நீரை வெண்மையுடை கொண்டு தும்பை மலர் நீரை நெஞ்சுடையார் அன்பினால் நெஞ்சமும் தைத்து அருந்தனி வள்ளுவம் ஏற்றிடுவார். பாங்குடன் பைந்தனி சீர்கூடி போற்றும் பண்பானகு எஸ்.சி. குமார் எனும் அன்புடையார் அங்கங்கு அருந்தனி அவ்வானம் போலவே அன்பரான் எஸ்.டி. குமார் வாழியவே அந்தந்த இருக்கையிலே அமர வைத்து இன்பமுடன் அன்புள்ள அறையினிலே ஆள வைத்து பெரிதுவக்க என்றென்றும் பண்பென்னும் பெருங்குணத்தால் சிறப்புணர்ந்து கன்றனவே துள்ளி வந்து கருத்தான பாத்துள்ள என்புடனே தசையும்தான் இணைந்தார் போல் யாப்புடனே இன்பாட்டு இணைந்து இங்கே இசை கூட்ட வந்துள்ள பொன்னான பாவலர்கள் புறப்பட்டு வாருங்கள் தன்னான பாக்களினை தொறிக்குடனை பாடவாரி பொடிப்பொடியை பொருளெடுத்து புது புதிய சொல்லெடுத்து படிப்படியை சீர்வைத்து படிப்படியை பாப்படைக்க படிப்படியை சீர்வைத்து படிப்படியை பாப்படைக்க அடியடியாய் இடி வைத்து அடியோரம் ஓடை வைத்து இடி இடியாய் பொருள் உழைத்து இடித்துரைத்து வழிமறக்க கடிக்கடியை கண்டலென கடித்துண்ண கருத்துரைத்து மடிமடிய தமிழ்தாயின் மடியிலே பாக்கு வைத்து தடித்தடிய தூவல் எனும் தடிப்பிடித்து ஏற்றினே. தூவல் என்றால் பெண் எழுதுகோள். தடித்தடிய தூவல் எனும் தடிப்பிடித்து ஏற்றினிலே வடித்திந்த பாக்களினை பாவலர்கள் வழங்குவாரு. பாங்குடனே ஒவ்வொருவர் பெயரை நானும் அழைக்க நீங்கள் ஈங்கி வந்து இசையுடனே முழங்கிடுவர் ஏற்றமுடன் தூங்குகிற விடியாவும் துடிப்புடனே விடிக்கட்டும் வாங்கியதான் செவியெல்லாம் சொற்சுவையால் நிறையட்டும். இந்த பாட்டகத்துடைய பாக்களை ஓங்கியதான் ஒழிக்கின்ற கடல் அடங்கி கேட்கட்டும் தேங்காய் போல் சொல் உடைத்து திசையெங்கும் சுடரட்டும் தூங்காமல் வெண்ணிலவும் சிங்கத்திலும் கேட்கட்டும் இயங்கிடாமல் காசு வைக்க எமைக்கு இங்கே ஊட்டவாறு. திருவள்ளுவர் சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் எஸ்.சி. குமார் முனைவர் எஸ்.சி. குமார் அனைத்து பாவலர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி என்னுடைய தலைமை பாவிற்கு வருகின்றேன். கார்மையிலும் பழுத்தால் தான் கனிந்து மழையை கொடுக்கும் கார்மையிலும் பழுத்தால் தான் கனிந்து மழை கொடுக்கும் காரெல்லாம் பழுத்தால் தான் கயனி எல்லாம் பழுக்கும் நீர் மரமும் பழுத்தால் தான் நீர் பழமும் கிடைக்கும் நீர் மரமும் பழுத்தால்தான் நீர் மரமும் நீர் பழமும் கிடைக்கும் நிலம் பழுக்க பாடுபட்டார் நம் அறிஞர் அண்ணா சீர்படுத்த பழுந்தானே சீர்மை மன்னர் அண்ணா சிந்தையெல்லாம் பழுத்தவர்தான் செம்மலான அண்ணா வேர்பழுத்த தமிழ் இனத்தின் வேர்பலாதான் அண்ணா வேறானார் தமிழ் மக்கள் வாழ்வீர்க்கே அண்ணா. கட்டுரைகள் சிறுகதைகள் கனிந்த பாக்கள் துணிக்கு கணக்கற்ற நாடகங்கள் திரைப்படங்கள் என்று ஒட்டுமொத்த எழுத்துலகை ஒன்றிணைத்து ஆண்ட உயரறிஞர் தென்னாட்டு பெர்னாட்சா அண்ணா பட்டி தொட்டி எங்கெங்கும் மேடை பேச்சல் வென்றார். பாங்குடனே தமிழ்நாடு என பெயரும் வைத்தார். விட்டு வைத்த துறையில்லை நாடாண்ட அண்ணா விட்டு வைத்த துறையில்லை நாடாண்ட அண்ணா விரிவானும் கலைக்களஞ்சியம் அண்ணா வாழ்க. ஆங்கிலத்தின் புலமையிலே ஆங்கிலேயர் கூட அறிஞர் அண்ணா பல்கலையின்
கலைக்கமின்றி பிறந்தார். ஓங்கியதான் திராவிடத்தின் கொள்கைகளை முழங்கி உலகமெல்லாம் இழந்திடவே உச்சத்தை தொட்டார். இயங்கியதான் எதிர்கட்சி அரசியலார் காக்கார் எரிமலையை இவர் பேச்சை விழுந்தியதான் பார்க்க, எரிமலையும் இவர் பேச்சை விழுந்தியதான் பார்க்க ஆங்காங்கே அண்ணாவின் எச்சங்கள் நிலைத்து அவர் நினைவை மண்ணுள்ள வரை போற்ற வாழ்க. இறுதியாக அமைதி பணி மலைதான் பெரு ஆற்றல் மிகு அண்ணா. இது சொந்தப்பாடு. இமையாய் தமிழ்நாட்டில் நலன் காத்தி தன்னல் அண்ணா, இமைக்குள் விழி இருத்தல் என எமக்குள் உல அண்ணா, அமைந்த பல கலைகள் வளர் அறிஞர் எமகன் அண்ணா, பகல் நாள் தமிழ் கதிரோன் உயர் பகல் எழுதும் பாடல் அகந்திராத ஈவு பொழுதில் அதுதானே நிலவு, இகழ்ந்தாலுமே நெஞ்சம் சிறு துயரை கொல அண்ணா, நகமின் தசை இணைந்ததொரு நற்தலைவர் அண்ணா, இனமுன்னொழி நாடும் வளர் வகையில் உரைத்தன்ன சினமும் ஒரு நாளும் சிறு துளியும் அடைய அண்ணா, மனத்தின் உடைய மக்கள் தன்னை வைக்க உயர்ந்த அண்ணா, நனவாகவே நெஞ்சில் இயலாம் மீண்டும் நினைவண்ணா, நீரின் குனி முத்தே என நாப்புதற்கும் மதுவாய் வேறின் தசை மறைஞே என மரமாய் அது மாறும், பாரின் உயர் தசை தலைவர் தன்னை பார்போற்றும் தலைவர் பாரி தனை நாட்டுக்களி தருமை அண்ணா வாழ்க, பாட்டின் பெரு தலைவர் இவர் பார்போற்றும் அண்ணா, ஏட்டில் சொல்ல இயலா உயர் எளிமை மிகு அண்ணா, நாட்டின் துயர் கலைந்தே நலன் நாளும் நீண்ட அண்ணா, வீட்டில் இயலாம் வணங்கும் நிலை விளைய வாழி அண்ணா. நன்றி, வணக்கம். முனைவர் பேராசிரியர் சரள ஆறுமுக அவர்களை முதலாக இந்த பாட்டரங்கத்திலே அவருடைய பாடலில் தருமாறு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பல்லவ நாட்டு நகரிலே புத்தன் சமய தொண்டாற்றிட, யுவான் சுவாங் வியந்திட, அசோகன் மனம் திருந்திட, மணிமேகலை பசிப்பினி போக்கும் தகுதி பெற்றிட, தர்மபாலரும் நாளந்தா சென்று தெளிந்திட, பரிமேலழகரும் பச்சையப்பரும் நயனார் பிள்ளையும் வரிசையில் என் கவி நாயகனும் பிறந்த மண்ணில், கல்வி கலையும் நெசவு தொழிலும் கோயில் கோபுரமும் கொண்டாடும் இடமாக இன்றளவும் கொண்டாடியே, கிரீன்லாந்து பனிமலை இரண்டென உடைந்து பனித்தீவுகளாக காட்சி அளிக்க, அண்ணா இறந்த பின் கட்சி இரண்டென கட்சி தீவுகளாக தனித்தியங்க, மறைந்து போன நூல் தமிழில் பல உண்டு, மானமிக்கோர் வாழ்வில் வருத்தம் மிகு உண்டு, பனிமலையில் கலக்கமில்லாத நீரே உண்டு, தன்னிலையை கடலில் கூட மாறாத குணம் உண்டு, பண்புல அரசியல் சித்தன் பார்வோற்றும் சொல் கலைப்பித்தன், சமூக புரட்சியை எண்ணத்தின் நிலையாக்கி கருத்துக்களை கல்வெட்டில் நிலைநாட்டி, இளைய வர்க்கத்திற்கு எழுச்சியை நீட்டி, இன்னலில்லா ஏழ்மை காட்டி, ஏழை பங்காளனாய் எளிமையுடன் நாயகனாய் அமைதியின் அறிமுகமாய் மாசுகளற்ற பிறப்பத்தில் பிறப்புண்டு பனிப்பொழிவும் உண்டு, மலைகளின் மேல் கலசமாகும் அழகுண்டு, குடி பிறப்புண்டு குளமுண்டு குணமுண்டு கொள்கை உண்டு, நாட்டை ஏட்டை மக்கள் உள்ளத்தை புரிந்துணர் நிலையும் உண்டு, சட்டங்களை எளிமையாக்கி சமத்துவத்தை நிலைநாட்டி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என முரசு கொட்டி, மூளை முடுக்கெல்லாம் குரல் ஒலிக்க, குவலயத்தின் நாத்திக ஒளியாய் கொள்கையின் ஆதிக்க ஒளியாய் நிலைத்தேன், ஆறின் அடியிலும் அரசியல் தந்திரத்தை பனிமலையாய் நட்டவனே, மக்களை மதிலாக காக்கும் மலை தொடராய், உலகை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் முன் மந்திரத்தை திரளாக மக்களின் மனதில் செபிக்க செய்தவனே, மும்மொழியாம் எதிர்த்து மதராசை திரித்து தமிழை நூலாக்கி நாட்டை நெய்து தமிழ் நாடாக மாற்றிய அரசியல் மர நெசவாளியே, இருந்தும் இறந்தும் இன்றும் அரசியலின் தருவாக, அன்பரின் உருவாக, ஊக்கத்தின் கருவாக, உலகம் உள்ளளவும் உதயமாக, பணிய நிலையில் பரிசுத்த வடிவில் பார்வையை தலைநிகர் தலைவன் ஒருவனாக, இமயத்தின் இயல்பினை இயல்பாக பெற்றிட்டு பொறுமையின் பெயரிலே செயலின் வடிவிலே ஆளுமை குணத்திலே முத்தமிழின் அணைப்பிலே அமைதி பனிமலை வடிவிலே நிசமான நிசப்தமான புரியாத அருகே நெருங்க முடியாத வசைப்பாடுபவரை வரவேற்று கேலி நகையாடுபவரை தட்டி கொடுத்து சிறந்த சாயத்தை பூசிக்கொள்ளாத ஆடம்பரமற்ற நிலையை அகம்புறத்திலும்
அணுதினத்திலும் சிந்திக்க தெளிவான செயல் நடையிலும் பார்க்கும் நிலையிலும் எட்டாத உயரத்தில் எங்கள் அண்ணா. அணையாத விளக்கில் கடற்கரை பரப்பில் பிரளய பேரலையில் மிதக்கின்ற பனி மழையாய், முழங்கும் அலைக்கடலின் இசையில் தூள்கொள்ளும் அமைதி பனிமலையாய். ஆம், அமைதியின் பனிமலை அறிஞர் அண்ணா. அவையை வணங்கி இதுகாரும் பொறுமை காத்து கவிகரத்தை கேட்டவரை வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணதாசதாசன் அவர்களை பாட அழைக்கின்றேன். அத்தனை இலக்கிய வகையிலும் அண்ணா முத்திரை பதித்து விட்டார், புகழ் உச்சியை மிதித்து விட்டார். பெர்னாட் ஷா போலவே நாடக கலைக்கு புது நகை அளித்த தட்டான் அண்ணா தமிழ் கோயில் அமைத்த சித்தாள். தென்னாட்டு பெர்னாட் ஷா யாரு? அது அண்ணாவுக்கு கல்கி வைத்த பேரு. அண்ணாவின் கால் பதிந்த அமெரிக்கா தண்டம் என்றும் குறுகியன தமிழ் கவிதை புக்கும், அதை பிபிசி நிறுவனமும் கேட்கும். திரைப்படத்தில் வித்தை காட்டும் எம்ஜிஆரின் வாழும் வேலும், அண்ணாவின் சொல் முன்னே சாயும் கலைஞர் சொல்லுக்கும் ஆசான் அண்ணாவாகும். பாமரனின் நெஞ்சத்திலே குத்திவிட்ட பச்சை போல பதிந்திருக்கும் காவியமே அண்ணா. அவர் புலமைக்கு ஈடு இந்த மண்ணா. தமிழ் பண்டை பாரறிய கடற்கரையில் பலரறிய கண்ணகிக்கு சிலை அமைத்து கடற்கரையில் அவர் அமைத்த கூட்டம், அதை கண்ட இந்தி கொண்டதென்ற ஓட்டம். தமிழ் நிலத்தில் மறைந்திருந்த வடவர் மொழி களை பிடுங்கி நீர் பாய்ச்சி வேலியிட்ட உழவன் அண்ணா கண்ணதாசன் அறிஞன் என்ற கலைஞர். அத்தனை இலக்கிய வகையிலும் அண்ணா முத்திரை பதித்து விட்டார், புகழ் உச்சியை மிதித்து விட்டார். பெர்னாட் ஷா போலவே நாடக கலைக்கு புது நகை அளித்த தட்டான் அண்ணா தமிழ் கோயில் அமைத்த சித்தாள். நன்றி, வணக்கம். கொள்கை மறவார் வீணை தேவி வருக. அண்ணா பிறந்த நாளை உழைப்பால் உயர்ந்திட்ட உன்னத மொழியின் பாலூட்டும் பாரினில் அவதரித்தவர் காந்தியிலே நடராசனாக தாராட்டும் தமிழ் அன்னையின் புதல்வனாக தன் பாட்டை தூச்சூட்டிய பார்க்க தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டியவர் அறிஞர் அண்ணா. தனி வழிபாதை காட்டிய தமிழ் பால் ஊட்டிய தலைவரானார் பேரறிஞர் அண்ணா. திமுகவை திராவிட முன்னேற்ற காரணமானவர் அறிஞர் அண்ணா. கல்வித்துறையிலே கலந்துரையாடியே அரசியலில் உலாவியவர் அண்ணா. சிறந்தை மேடை பேச்சாளர், செயலாற்றலில் வீச்சாளர், தமிழுக்கு அவர் மூச்சாளர், எழுச்சி மிக்க எழுத்தாளர், நாடகம் கதைகளை அரங்கேற்றம் செய்தவர் அண்ணா. தமிழ்நாட்டை ஆட்சி செய்திட்ட முதலமைச்சரானவர். இரட்டை இலை சின்னம் உருவானதே அவரால் அறிவின் ஆற்றலாலே. நகைச்சுவையில் ஆர்வமிக்கவர், கேலி பேச்சு, சிலேடை பேச்சிலே சிறந்த சிந்தனையாளர். பெண்களின் கல்விக்காகவும் சுதந்திரமாக சுயமாக வாழ்ந்திட வழிவகுத்தவர். புரட்சி தலைவரை இதயத்திலே தனியாக இதை நிறுத்திய தன்னம்பிக்கை வழிகாட்டியவர், நம்பிக்காக வழிகாட்டியவர். பெரியாரின் பேருக்கும் புகழுக்கும் உகந்தவராக திகழ்ந்தவர் அண்ணா. சட்டத்தின் திட்டங்களை சீரமைத்தவர். பெண்களுக்காக பெரும் ஆதரவு அளிக்க குரல் கொடுத்தவர். தீண்டாமையை தீயிலிடு என்று சொன்னவர். பெண் சூதகமானால் கங்கையிலே போய் குளிக்கலாம், ஆனால் அந்த கங்கையை சூதகமானால் எங்கே போய் குளிப்பது என்பதை ஒரு யதார்த்தமாக பேசியவர். சொல்லால் எதிர்த்தே வாதம் செய்யும் வழக்காடும் வல்லுநராக வாழ்ந்து காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. பொடி போட்டும் பேசுவார், ஒடி வைத்தும் பேசுவார். பேசுவார் வீரர் தான். ரங்கோன் ராகா என்ற படத்திற்கு எழுத்தாற்றலில் அவர் வசனம் எழுதியவர். திரைப்படமாக வந்தது பெயர் பெற்றவர். கருப்பு தாங்கியாகவும் எதையும் தாங்கும் இதயமாகவும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நியாயம், நேர்மையின் வழியாக அறிஞர் அண்ணா கடற்கரையிலே அணையா விளக்காக சந்தன பெட்டியிலே உறங்கிட அவருக்கு எப்பொழுதும் எங்கும் மரணம் இல்லை. அண்ணா மேம்பாலத்தில் அன்றாடமும் இன்றும் வாகனங்களின் ஓசையிலே இசை பாடுகிறார் அண்ணா இதயத்திலே. இன்றுமே இது உண்மைதானே?
116ஆம் ஆண்டானாலும் அவரின் பிறந்த நாளை போற்றி புகழ்ந்து பாடி கொண்டாடிட நமக்கு இங்கு வாய்ப்பளித்த இவருக்கும் அவருக்கு மரணமே இல்லை. அறிஞர் அண்ணாவுக்கு அவர் நாமம் வாழ்க. அண்ணாதுரை என்றுமே காஞ்சி பட்டாக, பூவின் மென்மையின் மொட்டாக, தங்க நிலவு தட்டாக, கழகத்தின் அழியாத பொட்டாக, பாடலுக்கு நல்ல மெட்டாக, பணத்தின் கட்டு கட்டாக, பறக்கும் சிட்டாக நம்மோடு தமிழோடு தமிழ் உணர்வோடு கூட்டாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் வாழ்வார். அறிஞர் அண்ணா வாழ்க, ஒரு நாமம் வாழ்க, பல்லாண்டு வாழ்வார்கள். ஹரி KPK அவர்களை பாட அழைக்கின்றேன். கைநடி மந்திரம் காய் மா விளம்பிளம். எனக்கு கொடுத்த தலைப்பு பாற்போற்றும் பைந்தமிழ் அண்ணா. பாற்போற்றும் அண்ணா பைந்தமிழ் காவலர், பார்வையிலே உள்ளோர் மணிந்திடும் நாவலர், ஒரு முழுக்க ஒடுக்கும் உயர்ந்ததோர் பேச்சினால் உலகெல்லாம் புகழும் உயர்ந்தவராகினார். சீர் சொற்கள் எங்கும் ஆரண ஓடுமே, செடியேற்றோர் சிந்தை செம்மையாய் மாறுமே. கூர்வேலும் நீட்டி கொடுத்துமே நின்றவர் குனிந்த தலை இனியார் குறைந்தவன் புகழ்வாரே. அவதேவாய் நிற்பார் அருந்தமிழ் பேச்சினால் அடங்கிடுமே கூட்டம் ஆடிடா அரவமாய். மதம் திறந்த பேச்சு மங்கிடா விளக்கமும் மதுச்சுடையா எதுகை மோனையும் நிறைந்திடும். கடல் கொள்ளா கூட்டம் கையிலே வாழ்த்துமே, கண்ணனினை தின்ற கலிப்பினில் திகழுமே. புலம் போட்ட பொன்னாய் பொருந்தினான் மெய்யினார், புள்ளிகளும் அஞ்சும் புரவலன் ஆகினார். நேர நாடும் விரும்பும் மேன்மையர் வானவர், மிடுக்கான பேச்சால் மெய்மறந்தாரவரும். ஆயிட்ட கரும்பாய் ஆகினார் பணிகளால், அறிந்தமிழ் அல்லல் அகற்றிட தூண்டவர். சோழையாக்க முயன்றால் சொல்லனா திருப்பினால், தோன்றிடாமல் உழைத்தால் தூக்கமும் மறந்தார். பாலை போல உள்ளம் பளிங்கு போல் நடத்தையே, பட்டமேற்ற நாளால் பட்டுணவேற்றினார். கருப்பொருளாய் கடமை கண்ணியம் மாண்புடை கட்டுப்பாடுதனை கடைபிடி என்றவர், ஒரு மொழியாய் உரைத்தே உயர்ந்தவர் மூன்றினார். உழைப்போரை என்றும் உயர்த்தவே வேண்டினர், திருநாடாய் நாட்டை செதுக்கிட உழைத்தவர். திராவிடத்தை என்றும் சிந்தையில் கொண்டவர், அருமையண்ணா என்றும் அருந்திடா ஓவியம், அருந்தமிழும் போற்றும் அழகுடை பாடியம். எல்லோரும் சீட்டிலே இறைவனை காணவே, இயற்றிடுவோம் சட்டம் எந்தனர் சபையிலே. வழிபோல தோன்றி வரியவர் குறையினை வழிபறிப்போம் நாட்டில் வளத்தினை கூட்டியே. கழிப்பினையே ஊட்டும் கழிந்திடும் ஆட்சியை கடைபிடிப்போம் என்றால் கண்ணியர் அறிஞரே. ஒளிவிளக்காய் திகழ்ந்தால் உயர்வழியை காட்டியே, ஒருபோதும் மறவோம் அறிஞர் அண்ணாவையே. நன்றி, வணக்கம். வேளாங்கண்ணி ஐயா வருக, பாட்டை தருக. திராவிட வெடிவெள்ளி அண்ணா என்னுடைய தலைப்பு. எளிய நடை கொள்கை குன்றாத படை, பயமறியா வீர நடை, எதிரியும் வணங்கும் பார்வை, புவனமே மயங்கும் புன் சிரிப்பு, தூக்கினாலும் பொங்கி வழியும் அன்பு, கள்ளி தமிழ் உதிரும் உதடுகள், அவரே அருந்தமிழர் எங்கள் அறிஞர் அண்ணா. அண்ணா, நீ எளிய குடியில் பிறந்தாய், ஏற்றுக்கொண்ட கொள்கையில் நின்றாய், தெளிவான சிந்தனை கொண்டாய், திறமுள்ள அரசியலை வென்றாய். அண்ணா, நீ தமிழகத்தை ஆண்டது குறைவு, மக்கள் நல திட்டமோ நிறைவு. குடிசை மாற்று திட்ட அடித்தளம் நீதானே, குலக்கல்வியை எதிர்த்தவனும் நீ. ஈரோட்டில் பிறந்த காஞ்சியே, கள்ளக்குடி போராட்டம் தீவிரமாக தலைமை தம்பி கருணாநிதி என்றாய். தந்த வாரத்தில் தலை வைத்தான், சிறை சென்றான், நீ துடித்து போனாய், கண்ணீர் வடித்தாய். திராவிடர் முன்னேற திராவிட முன்னேற்றம் கழகம் கண்டாய், பகுத்தறிவில் பறைசாட்ட நீ நடமாடும் பெரியாரானாய். பாலர்களின் நலன் காக்க கைத்தறி துணி அதை தோளில் சுமந்து வீதி தோறும் விற்று ஏழைகளின் பசியை போக்கிய பரமன் அல்லவானி. மும்மொழி திட்டத்தை மூக்கறுத்து இருமொழி போதும் என்று நின்றவனே, அன்று நீ சொன்னது உண்மையானது, மாநிலங்கள் இன்று எதிர்க்க துணிந்து விட்டது. பெரியார் கடமை என்றால் அண்ணா நீதானே கண்ணியும். கலைஞரை கட்டுப்பாடு விதைக்க
விட்டு சென்றது ஏனோ? பெரியார் என்னும் பெரும் நெருப்பில் காய்ச்சி பட்டை தீட்டிய போர்வாளே, நீ பேச துவங்கினால் தமிழ் அன்னை அது நின்று கேட்டுத்தானே செல்வாள். சுயமரியாதை, தன்மானம், இனவு உணவு, மொழி காப்பு என பாடல்களை எங்களுக்கு கற்பித்து சென்றவனே, மாற்றார்க்கோ அரியணை மணல் மீதோ நம் சரித்திரம் என்று வைத்த ஆற்றல் மிகுந்த அண்ணாவே, உன் நாவை அடக்கிக் கொண்டது ஏனோ? கடைக்கடையாய் அளந்து கனையாடி வாங்கி அதை தம்பி கலைஞருக்கு அணிவித்து மகிழ்ந்தவனே, நீ கனையாடி மாத்திரமா அணிந்தாய்? தம்பி கலைஞர் நல்லாட்சி புரிய உன் இதயத்தையே அல்லவா இரவில் தந்து சென்றாய். கந்தன பெட்டியில் கண்ணனும் அண்ணனே, ஆண்டது போதும் தம்பி, தனையனுக்கு ஆட்சி தந்துவா என்றா ஓய்வறியா சூரியன் கலைஞரை ஓய்வெடுக்க நீ அழைத்துக் கொண்டாய். வானம் எத்தனை இடிகள் வீசினாலும் நிமிர்ந்தே நிற்கிறது இதயம். கடல் எண்ணற்ற புயல் ஏகினாலும் பொறுத்தே நிற்கிறது பூமி. எத்தனை முறை பெய்தாலும் கொதித்துக் கொண்டே இருக்கிறது எரிமலை. நாட்டில் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் நிலைத்தே நிற்கிறது என் பெயர். காரணம், நீ திராவிட விழிவெள்ளி அறிஞர் அண்ணாவல்லவா. வணக்கம். தேன்மொழி வருக, கவிதையை தருக. காரிருள் கிழிக்கும் கதிரோன் அண்ணா. முன்னொரு காலம் மூத்தோர் தொடங்கி இளையோர் பலரும் மூட நம்பிக்கையில் மூழ்கியே தவிக்க, என்னே இந்த மாயம் என்றே செய்வதறியாது ஏழை மக்களும் ஏகாதிபத்திய கோமாளிகளின் ஏத்தம் கொண்ட பிடியில் சிக்கி சிதறுண்டு அன்னமும் இன்றி ஆடையும் இன்றி அடிப்படை உரிமைகள் ஏதும் இன்றி ஆடிக்காற்றில் அடித்துச் செல்லும் உலர்ந்த சருகுகளாய் உலவிக்கொண்டு வாழ்வாதார வழியறியாது விரட்டப்பட்ட இடத்திற்கெல்லாம் விடியலை காண வியர்வை சிந்த உப்பாய் உரைத்த சோறும் ஒரு பிடியே கிடைக்க உப்பு சப்பில்லா வாழ்க்கையில் உழைத்தே தேய்ந்தனர். பெரியார் என்னும் பேராண்மை மாந்தரின் பெருமைகளையெல்லாம் தாங்கி வேண்டிய விடியல் கொடுக்க விரைந்து வந்த வெளிச்ச கீற்று வெற்றி நாயகன் பேரறிஞர் அண்ணா. சமூகம் என்பது சாக்கடையாக செல்வந்தற்கென்றே செய்திருக்க, பட்டு நெய்து பார்ப்புகள் பெற்ற பல்லவர் நகரம் காஞ்சியிலிருந்து காரிருள் கிழித்து உதித்த கதிரோன் அண்ணா என்னும் அடையாளத்துடன் எழுத்தால், பேச்சால், கதையால், கட்டுரையால் மடமையில் ஊறிய மக்களை எல்லாம் மறுபிறப்பு எடுத்தல் போல் மாற்றம் கண்ட பொற்காலம் ஒன்று உதய சூரியனாய் விடியல் தந்திட, அகிலமெல்லாம் வியக்கும் வண்ணம் செந்தமிழும் தமிழகமும் தழைத்து செறிவாய் உயர்ந்தது. தரணியின் தாய்மொழி தமிழ் என்பதறிந்து மொழிகள் பலவே அறிந்திருந்தாலும் மூத்த மொழியின் சிறப்பை உரைக்க மூவேந்தர் ஆண்ட முக்கிய பகுதிகளை தமிழ்நாடு என்றே தனிப்பெரும் பெருமை பெற்றிட காரணமான காரிருள் கிழித்த கதிரோன் அண்ணா. ஆரியர் வந்தே ஆண்ட காலம், ஆண்டான் அடிமையை தின்ற நேரம். அடிப்படையில்லா விதிகளும் சதிகளும் ஆரிய மாயையில் அறிஞர் அண்ணா தோல் உரித்து தெளிவாய் காட்டிட, வேதனை அளிக்கும் போதனை செய்தோரை வேந்தன நினைந்து மெழுகாய் உருகிய பாமர மக்களும் மாற்றம் கொண்டு மண்ணின் மாந்தராக உலா வருவதை கண்ணால் கண்டோம், ஓகை கொண்டோம். அன்பும் அறிவும் ஆற்றலும் பண்பும் ஒருங்கே இணைந்த ஒப்பிலா தலைவர் காரிருள் கிழித்த கதிரோன் அண்ணா. அன்று நீ வைத்த நெருப்பு உரைகள் எப்படி சிரித்த முகத்துடன் நாடெங்கும் பற்றி நன்மை பயத்து இன்மை துடைத்து மூட வேர்கள் மூடிய விடத்தை பறித்தெறிந்து மறுமலர்ச்சியுடன் தமிழக மக்கள் தன்மான உணர்வுடன் அகமும் புறமும் வளர்ச்சி அடைந்திட வழிகாட்டிய பேரொளி அவரே காரிருள் கிழித்த கதிரோன் அண்ணா. வித்யா அம்மையார் பாட்டை தருக. பன்முகத்திறன் கொண்ட அண்ணா. பல்லவ தலைநகராம் பார்ப்போற்றும் பட்டின் பெருநகராம் காஞ்சி மாநகரில்
பண்பாட்டின் குறியீடாய் பிறந்தவர் இவர். பெரியாரின் பாசறையில் பட்டை தீட்டப்பட்டவர் இவர். மொழி உரிமையை பெற்று தந்தவர் இவர். மெத்த படித்த பேரறிஞர் இவர். மதராசு மாகாணத்தை தமிழ்நாடாக்கியவர் இவர். சமூக நீதியை நமக்கு சாத்தியமாக்கியவர் இவர். சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரித்து சட்டமாக்கியவர் இவர். பஞ்சாயத்து கமிட்டியை ஊராட்சி மன்றமாக்கி காரிய கமிட்டியை செயற்குழுவாய் மாற்றி மந்திரியை அமைச்சர்களாக மாற்றி அக்கிரசேனாரை அவை தலைவர் என்று அலங்கரித்து சட்டசபையை சட்டப்பேரவையாக்கி இப்படியான மணிப்பிரளவ சொல்லாடல்களை தமிழாக்கி தமிழர்களாகிய நமக்காய் தந்தவர் இவர். தலைவன் தொண்டன் என்ற மரபு மாற்றி தம்பிகளாய் எல்லோரையும் அரவணைத்த அண்ணன் இவர். தாக்குகின்றவர்களையும் தாங்கி பிடிக்கும் தயால குணம் கொண்ட எளிமையானவர் இவர். குற்றால சாரல் போல், கொட்டும் மழை போல், இடி மின்னல் போல், செந்தமிழின் மந்திரம் போல், ஜெயங்கொண்டானின் போர் பரணி போல், அருணகிரிநாதரின் தமிழ் சந்தம் போல் அறிஞர் அண்ணாவின் பேச்சிருக்கும். இறை 1, இனம் 2, தமிழ் 3, திசை 4, புலன் 5, சுவை 6, ஸ்வரம் 7, திக்கெட்டு, ரசம் 9 என்று வகுத்து வாழும் நம் தமிழினத்தின் அடையாளமும் அங்கீகாரமும் பேரறிஞர் அண்ணா. அடுக்குமொழி வார்த்தைகளால் அடுத்த தலைமுறைக்கும் தமிழ் மொழியின் ஆழம் நிறைந்த அழகுணர்த்திய எழுத்தாளர் இவர். கவிதைகளால், நாடகங்களால், கதைகளால், கட்டுரைகளால் கருத்துக்களை செறிவாய் தெளிவாய் பதிய வைத்தவர் இவர். வி.சி. கணேசனை சிவாஜி கணேசனாக உயர்த்தியவர் இவர். எம்.ஜி. ராமச்சந்திரனை இதயக்கனியாக இதயத்தில் அமர்த்தியவர் இவர். மாற்று கருத்து சிந்தனையாளர்களையும் மயக்கும் சொற்கொழிவிற்கு சொந்தக்காரர் இவர். ஆங்கில புலமையிலும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர் இவர். ஆம், no sentence can end because is a conjunction என்ற ஒரு சொற்றொடர் போதுமே எடுத்துக்காட்டாக நீதி கட்சியின் மூளை என்றும் தென்னாட்டு பெர்னாட்ஷா என்றும் உயர் பண்புகளின் உறைவிடம் என்றும் புகழாரம் சூட்டப்பட்ட பன்முகத்திறன் கொண்ட பேரறிஞர் அண்ணாவை இளவல்களாக பெருமையோடு வணங்கி மகிழ்வோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மணலை மணி பாக்களை தருக. பெரியார் வழியில் அறிஞர் அண்ணா. பெரியாரின் கருத்துக்களை அரசு கட்டிலில் அரியணை ஏறிய தொடக்கம் முதலே அறிஞர் அண்ணா வந்துள்ளாரு, அறிமுகம் படுத்தி உள்ளாரு. சென்னை மாகாணம் என்றிருக்க சீரார்ந்த தமிழ்நாடு என்று தன்னின் அவாவை சிறப்பாய் பெயரிட்டு தமிழருக்கு திருக்குறளின் அருமையையும் அளித்தார். பகுத்தறிவு கருத்தினை எடுத்து உரைத்தும் பார்ப்போர் வியக்க சமஸ்கிருத மொழியில் ஊகுக்கும் மந்திரங்களை தவிர்த்த திருமணத்தை ஊக்குவித்தும் மக்களை மடை மாற்றினார். தன்மானத்துடனே மாந்தன் வாழ்ந்திட தன்னின் பேச்சிலும் மூச்சிலும் காட்டினார். பெண்ணினம் கல்வி கற்றும் உரிமையுடன் வாழவும் கண்ணாய் சமூக நீதியை நிலைநாட்டினார். ஆதியில் இருந்து வாழ்ந்து வந்தோரிடம் சாதி எனும் கொடுமை தொடரவில்லையே, பாதியிலே வந்த பிரிவினை தரும் இதை மீதி நாளில் பறைசாற்றுவது தவறு என்றார். மந்தியை போல் ஐந்தறிவு பிறவியாய் இந்தியை ஏற்றுக் கொள்ளலாகாது, வந்து கோலோற்ற வேண்டும் என்றும் செந்தமிழ் தமிழும் செந்தமிழும் ஆங்கிலமும் என்றாரு. ஏற்றத்தாழ்வில்லா ஒன்றே குலமென சீற்றம் கொள்ளாது ஏற்றிட வேண்டும் என்றும் ஊற்றறிவியாய் மக்கள் உயர்வு பெற ஆற்றல் மிகு ஆட்சியை அளித்து மகிழ்ந்தாரு. தந்தை பெரியாரின் பேச்சில் எழுத்தில் தந்ததை நடைமுறையில் செயல்படுத்திய
சிந்தை கவர்ந்திடும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பை போற்றி மகிழ்ந்திடுவோமே. வாய்ப்புக்கு நன்றி. ஏவியார் வருகிறார், கவிதை தருக. அண்ணா, என்ன ஒரு மந்திர சொல், உச்சரிக்கும் போதே உடல் சிரிக்கிறது. அண்ணா, என்ன ஒரு மந்திர சொல், உச்சரிக்கும் போதே உடல் சிரிக்கிறது. வெண்ணாடி வேந்தர் தேடி பெற்ற தென்னாட்டு காந்தி அண்ணா. வெண்டாடி வேந்தர் தேடி பெற்ற தென்னாட்டு காந்தி அண்ணா. அண்ணல் காந்தியின் அகிம்சை போர் கண்டு வெள்ளையனே வெகுண்டான். அகன்றது அயல் நாட்டின் ஆதிக்கம். அண்ணாவின் பகுத்தறிவு பேச்சு புரட்டி போட்டது தமிழகத்தை. அகன்றது ஆரிய பொய் மாயையின் ஆணிவேர் அடியோடு. பாரதத்தின் தவப்புதல்வன் காந்தி, தமிழ்தாயின் தலைமகன் அறிஞர் அண்ணா. அகிம்சையின் அடையாளம் அண்ணல் காந்தி, தமிழ்நாட்டின் அடையாளம் அறிஞர் அண்ணா. அகிம்சை வழி, அதுவே அடிமைத்தனத்தை உடைக்கும் வழி, நல் வழி என விடுதலைக்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தி. பசங்கிய காகிதமாய் பிறந்த தமிழ் இனத்தை பட்டொளி வீசும் பட்டமாய் பரத்து விட்டவர் தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா. சுதந்திர கனல் ஊட்டினார், அடிப்பணிந்தொடி என விரட்டிய அந்நியனை அகற்றினார் அண்ணல் காந்தி. சுயமரியாதை தீ மூட்டினார், துயில் கொண்ட தமிழினத்தை எழுப்பிட புயலென திக்கட்டும் பட்டி தொட்டி எங்கும் தீயென உரையாற்றினார் அறிஞர் அண்ணா. இருள் கவிய தமிழ் வாழ்வில் அருள் நிலவு ஒளி ஏற்றினார் தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா. காந்தியின் அகிம்சை போர் வென்றது, நாடு விடுதலை பெற்று. அந்த நாளை துக்க நாள் என்றார் தந்தை பெரியார். அது துக்க நாள் அல்ல, இன்ப நாள் என்றார் அண்ணா. தலைவரை மிஞ்சிய தாய் நாட்டு பற்று. பார்க்கடல் கிடைத்த அமுதமாய் காந்தியும் தென்னாட்டு காந்தியும் அண்ணாவும். உடையில் ஏழ்மை, நடையில் வீரம், கடமையில் நேர்மை, விடுவையில் வேட்கை, மனிதருள் மாணிக்கம் அண்ணல் காந்தி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எளிமை, நேர்மை, கடமை, திறமை, தூய்மை, வாய்மை, அஞ்சாமை, பொறுமை, அத்தனை மணிக்கும் தென்னாட்டு காந்தியே உரிமை. தூற்றுவோர், தொல்லை தருவோர், சிரித்து கூறுவோர், இழிமொழியால் இயேசுவோர், இவை நமது மாற்றாருக்கு மட்டுமே உரிமை சொன்னவர் அண்ணா. தாங்கிக் கொள்வது, தளராது இருப்பது, கலகம் தவிர்ப்பது, கண்ணியம் காப்பது, கடமை செய்வது, இவையே நமது உரிமை என்றார் தென்னாட்டு காந்தி அண்ணா. இம்முறைத்தான் நன்னறி, இம்முறைத்தான் தமிழன் பொன்னறி, இம்முறைத்தான் அனைவரின் நன்னறி. வீசிடும் தென்றலும் வியப்புற்று நின்று செல்லும் காந்தியின் விடுதலை முழக்கமும் அண்ணாவின் தமிழ் மேடை முழக்கமும். எல்லின் அகையாடும் மாற்றார் தோட்டத்திலும் மணக்கு மல்லிகையாய் அண்ணா. அள்ளி அணைத்திடுவார் இல்லியரே மனமின்றி. தென்னாட்டு காந்தியும் அறிஞர் அண்ணா, இந்நாட்டு இம்பர்சாலும் அறிஞர் அண்ணா, இந்நாட்டு பெர்னாட்சாவும் அறிஞர் அண்ணா. என்னவோ எந்நாட்டிலும் இல்லை இவர் போல் தென்னாட்டு காந்தி அறிஞர் போல் எவர் உண்டு, இவர் போல் அறிஞர் எந்நாட்டில் உண்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இறுதியாக இந்த பாட்டரங்கத்தை நிறைவு செய்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் எஸ்.சி. குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வணக்கத்தையும் நன்றியையும் கூறி, வலித்த பெறும் அறிஞர் அவர் அண்ணா. அந்த பாசறையின் மூத்தவர் தான் அண்ணா. தகுந்ததொரு வசதி என்று தமிழகத்தில் சுற்றி எங்கும் தேனிய பேச்சுரையால் மாற்ற என்று தமிழகத்தின் முதல்வரான தோற்ற. சிறுகதைகள், நெடுங்கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், திரைக்கதைகள், பொன்மொழிகள் எழுதி பேசி தமிழ் முதிகள் துடைத்திருந்தார் புழுதி. அறுவருக்கும் சாதி மத கீமைகளை தமிழரிடை கருவறுக்க பகுத்தறிவின் நெருப்பால் அண்ணா எரிய விட்டார் தமிழர்கள் நெஞ்சில். தமிழர்கள், தமிழ் மொழியும் தமிழ்நாடு நிமிந்திடவே தன்னைத்தான் மெழுகுவர்த்தி போன்று இந்த தமிழ் தலைவர் வையத்தில் யாரு? அமைதூற்று பேச்சுரையில் மெய்மறுக்க செய்கின்ற அண்ணா போல் புவி மீதில் இல்லை. அதனால் அண்ணாதான் அருந்தவின் இல்லை. மதுராச பட்டினத்தை சென்னையாக்கி தமிழ்மனுக்கும்
மாநிலமே தமிழ்நாடை மாற்றினார். அந்த மாநிலமே சிறுக்கி ஒளி இயற்றினார். உதவாத தமிழனும் பாசறையில் உணவு விதை ஏற்றினார். ஊன்றி நிறை ஊற்று பயிர் வளர்த்தார். அந்த தமிழுக்கு ஏற்ற பலன் கண்டார். நன்றி, வணக்கம். பாட்டெல்லாம் அவர் தலைமையில் நடந்து தமிழுக்கு தொண்டாற்றுகின்ற மரபு மாணவர்கள் உருவாக்கிய தமிழ் மரபு மாணவர்கள் அவர் மீது தனி மற்றும் பாசம் ஐயா நெருப்பலையார்